கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவருடைய அசாத்திய வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை அவரிடம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் டிசம்பர் 19ஆம் தேதி 2024 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டியில் பலத்த காயமடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தியிருந்தார். அவரது அசாத்திய வீரதீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் கடந்த 8/6/2026 அன்று டெல்லியில் வழங்கியிருந்தார். இந்நிலையில்தான் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற நிலையில சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து அவர் தன்னுடைய பாராட்டுகள் பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜயும் அவருடைய வீரதீர செயலை பாராட்டி அவருக்கு தமிழ்நாடு அரசின் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவருடைய அசாத்திய வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை அவரிடம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய ராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் டிசம்பர் 19ஆம் தேதி 2024 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டியில் பலத்த காயமடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தியிருந்தார். அவரது அசாத்திய வீரதீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால